ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டாக் ஓவர். நம்ம சேனல்ல பேக் டு பேக் காஞ்சரிங்கோட சீரிஸ் பார்க்கலான்னு இருக்கோம். சூப்பர் ஹீரோஸை கனெக்ட் பண்ணி எப்படி மார்வல் அண்ட் டிசி யூனிவர்ஸ் எடுத்தாங்களோ அதே மாதிரி கோஸ்ட் மூவிஸை கனெக்ட் பண்ணி ஒரு யூனிவர்ஸை எடுக்க முடியும்னு யோசிச்சவர் தான் இன்சிடஸ் மூவியோட டைரக்டர் ஜேம்ஸ் வான். அவர் இந்த காஞ்சரிங் யூனிவர்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ண முடியும்னு யோசிச்சு அதை சாதிச்சும் காட்டியிருக்காரு. இந்த கம்ப்ளீட் சீரீஸ்ல வர எல்லா மூவியும் உண்மையா நடந்த சம்பவத்தை வச்சுதான் எடுத்திருக்காங்க. பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், அதாவது அமானுஷ்யமான கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற கப்பிள்ஸான எட் வாரன் அண்ட் லாரின் வாரனோட லைஃப்ல அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றப்போ நடந்த உண்மையான சம்பவத்தை வச்சுதான் இந்த கம்ப்ளீட் சீரிஸுமே போகும். கம்ப்ளீட் காஞ்சரிங் யூனிவர்ஸோட எல்லா 9 மூவியும் போடலான்னு இருக்கும். மிஸ் பண்ணாம பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு காஞ்சரிங் யூனிவர்ஸ்ல ஃபர்ஸ்டா 2013ல ரிலீஸ் ஆன த காஞ்சரிங் மூவில இருந்து இந்த ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. 1968ல அனபெல்ன்ற கேஸை விசாரிக்க எட் அண்ட் லாரின் கப்பிள்ஸ் வந்திருக்காங்க. ஒரு ஃபேமிலி அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பொம்மையை பத்தியும் அந்த பொம்மையினால இவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனையை பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பொம்மை இவங்க நினைச்ச மாதிரி இல்ல, அது தானாவே செயல்படுது. நாங்க ஒரு ரூம்ல வச்சா அது வேற ரூம்ல இருக்கு. எங்களுக்கு அந்த பொம்மைக்குள்ள பேய் இருக்குமோன்னு பயமா இருக்குன்னு சொல்றாங்க. இதோ பக்கத்துல இருக்கிற இந்த பொண்ணு அவங்க கூட எல்லாம் பேசுவா போல. அப்படி பேசும்போது இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த ஆனபெல்ன்ற ஒரு 7 வயசு குழந்தை இறந்து போச்சுன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அந்த குழந்தைக்கு எங்க பொம்மையை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ இவங்களும் பாவம் பார்த்து அந்த குட்டி பொண்ணு ஆனபெலோட ஆவியை இந்த பொம்மைக்குள்ள இருக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. சரி, குழந்தையோட ஆவி தானே, அது நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்கும்னு யோசிச்சிருக்காங்க இவங்க. பட் அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. இவங்க 2 பேரும் ஒரு நாள் வெளியே போயிட்டு வரும்போது ஸ்டோர் ரூம்ல வச்ச பொம்மை ஹால்ல இவங்கள பார்த்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. கிட்ட வந்து பார்த்தா அது கையில ஒரு பென்சில், அதை வச்சு வீடு ஃபுல்லா கிறுக்கி வச்சிருக்கு. இவங்களோட போட்டோ எல்லாம் உடைச்சி வீட்டையே ஒரு வழி பண்ணி வச்சிருக்கு. மிஸ் மீன் ஒரு பேப்பர்லயும் செவுத்து ஃபுல்லாவும் எழுதி வச்சிருக்கு. பயந்து போன இவங்க உடனே அந்த பொம்மையையும் அது எழுதி வச்சிருந்த மிஸ் மீன்ற பேப்பரையும் குப்பை தொட்டில கொண்டு போய் போட்டுட்டு வந்துட்டாங்க. பட் அன்னைக்கு நைட்டே இவங்க தூங்கும் போது டோரை யாரும் தும் தும்னு தட்டுற சவுண்ட் கேட்டு 2 பேரும் வந்து திறந்து பார்த்தா குப்பையில போட்டுட்டு வந்த அந்த மிஸ் மீன்ற பேப்பர் வாசல்ல வச்சிருக்கு. அப்போ ஸ்டோர் ரூம்ல இருந்து ஏதோ சவுண்ட் வருதுன்னு இவங்க உள்ள போய் பார்த்தா உள்ள அந்த பொம்மை இருக்கு. இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயம் நடந்ததுனால பயந்து போன இவங்க எட் அண்ட் லாரன்ஸ் கப்பிள்ஸை ஹெல்ப்க்கு கூப்பிட்டு இருக்காங்க. நடந்த எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட எட் அண்ட் லாரன்ஸ், இது வரைக்கும் நாங்க பார்த்த கேஸ்லயே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஏதோ ஒரு சக்தி இந்த பொம்மையை ஆட்டி வச்சு அதை மீடியேட் பண்ண இந்த பொம்மையை சூஸ் பண்ணி உங்களை அதோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுது. ஏன்னா பேய்ங்க உயிர் இருக்கிற மனுஷங்களை தான் பிடிக்கும், உயிர் இல்லாத பொம்மைங்களை ஜஸ்ட் மீடியேட் பண்ணதான் யூஸ் படுத்தும்னு சொல்றாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா ஆக்சுவலி எட் அண்ட் லாரன்ஸும் இந்த கேஸோட வீடியோவை ஒரு ஆடிட்டோரியம்ல நடக்கிற மீட்டிங்ல எல்லாருக்கும் போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இவங்க சர்ச் ஃபாதர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஃபாதரும் அந்த வீட்டுக்கு போய் பிரேயர் பண்ணாருன்னு, அதுக்கப்புறம் அந்த பேய் அந்த வீட்டுல இருக்காதுன்னு சொல்லிட்டு யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு கேக்குறாங்க. அந்த கூட்டத்துல இருந்து ஒரு லேடி அந்த பொம்மை இப்ப எங்க இருக்குன்னு கேட்டதும் அவங்க பத்திரமா இருக்குன்னு சொல்ல, இன்னொருத்தன் உங்களை எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்கன்னு கேக்குறான். இவங்க எங்களை எல்லாரும் பேய் ஓட்டுறவங்க பேய் விரட்டுறவங்கன்னு சொல்லுவாங்க. பட் எல்லாரும் எங்களை எட் அண்ட் லாரன் கூப்பிடுறதுதான் பிடிக்கும்னு சொல்லும்போது அவங்களோட ஹிஸ்டரியும் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ் டீடைல்ஸையும் போடுறாங்க. இவங்க 2 பேரும் 1960ல இருந்து இந்த பேரனாமல் ஆக்டிவிட்டிஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேஸ் பண்ண 1000 கேஸ்லயே இந்த கேஸ் தான் ரொம்ப ஆபத்தான கேஸ். இந்த பொம்மையை இவங்க இன்னும் பூட்டி தான் வச்சிருக்காங்க. இது ஒரு உண்மை சம்பவம்னு இந்த மூவியோட டைட்டில் த காஞ்சரிங்னு போட்டு 1971ல அமெரிக்கால இருக்கிற ரோட் ஐலாண்ட்ல ஒரு ஸ்டேட்ல ஒரு ஃபேமிலி அவங்களோட புது வீட்டுக்கு வராங்க. ஹஸ்பண்ட் ரோஜர், ஒய்ஃப் கேரோலின், அவங்களுக்கு ஆண்ட்ரியா, நான்சி, கிறிஸ்டின், ஏப்ரல், சிண்டின்னு 5 பொண்ணு இருக்காங்க. யாருக்கு எந்த ரூம் வேணும்னு எல்லாரும் போய் ஜாலியா சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களோட டாக் மட்டும் எதையோ பார்த்து பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வர மாட்டேங்குது. புது வீடு இல்ல, சோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு ஏப்ரலுக்கு வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு லேக் கிட்ட ஒரு மிரர் வச்ச மியூசிக்கல் பாக்ஸ் மாதிரி ஒண்ணு கிடைக்குது. அன்னைக்கு நைட்டு எல்லா பொண்ணுங்களும் ஐட் அண்ட் கிளாப்னு ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. கண்ணை முடிக்கணும், கிளாப் பண்ற சவுண்டை வச்சு எங்க இருக்கிறாங்கன்றத கண்டுபிடிக்கணும். அப்படி விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு ரூம்ல இருக்கிற ஒரு பலகையை உடைச்சிட்டாங்க. அப்போ இந்த பசங்களோட அப்பா ரோஜர் வந்து பார்த்துட்டு இந்த வீட்டோட ஸ்டோர் ரூமை யாரோ கம்ப்ளீட்டா அடைச்சு வச்சிருக்காங்க, அதெல்லாம் உடைச்சு இவரு கீழே போய் பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்கு போல. எல்லாரும் போய் படுங்க, மார்னிங் பாத்துக்கலான்னு தூங்க போறாங்க. நைட்டு அவங்களோட டாக் ஷாடி மட்டும் வீட்டுக்குள்ளேயே வராம வீட்டையே பார்த்து குலைச்சிட்டு இருக்கு. மார்னிங் தூங்கி எழுந்திருச்ச கேரோலினோட கால்ல ஏதோ வீக்கமா இருக்கு. மத்த எல்லா பசங்க கிட்டயும் நைட்டு நல்லா தூங்குனீங்கன்னு கேட்கும்போது அவங்க பொண்ணு டாய்லெட்ல இருந்து ஏதோ பேட் ஸ்மெல் வருது, நல்லாவே இல்லைன்னு சொல்றா. இவங்க ஹஸ்பண்ட தேடிக்கிட்டு கீழே போனா அங்க எல்லா டைமுமே 3 நிழல்ல நின்று இருக்கிறத நோட் பண்றாங்க. ரோஜர் என்னடானா ஸ்டோர் ரூம்ல என்ன இருக்குன்னு சும்மா பாத்துட்டு இருக்காரு.
அங்க பழைய பொருள்லாம் நிறைய இருக்கு, ஒரு பியானோ இருக்கு, ஒரு பால் இருக்கு. அப்ப அவங்களோட பொண்ணு ஏப்ரல் டாக் எங்கன்னு தேடி போய் பாக்குறா. அது அங்க கொடூரமா செத்து போயிருக்கு. இந்த சீனை கட் பண்ணி எட் அவரோட வீட்டுக்கு இன்டர்வியூ பண்ண வந்த ஒருத்தர் கிட்ட ஒரு ரூம்ல இவங்க இன்வெஸ்டிகேட் பண்றப்ப கிடைச்ச எல்லா பொருளையும் வச்சிருக்கிறத காட்டுறாரு. மாசத்துக்கு ஒரு நாள் சர்ச் ஃபாதரை வச்சு இந்த எல்லா பொருட்களையும் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த இன்டர்வியூ பண்ணவன் ஆனபிள் பொம்மையை பார்க்கணும்னு கேக்குறான். ஏட் அதை காமிச்சு இந்த பொம்மையால என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரோட பொண்ணு ஜூடி அங்க வந்து பாத்துட்டு இருக்கா. ஏட்ட உடனே நீ இங்கெல்லாம் வரக்கூடாது, இது ரொம்ப ஆபத்தான பிளேஸ்னு பேபி சீட்டரை கூப்பிட்டு அவளை கூட்டிட்டு போக சொல்றாரு. திரும்பவும் ரோஜரோட வீட காட்டுறாங்க. ஏதோ சவுண்ட் வருதுன்னு ரோஜர் பாத்துட்டு இருக்கும்போது அவரோட பொண்ணு ஆண்ட்ரியா நின்னுட்டு இருக்கிறத பார்த்து என்ன சவுண்ட் அதுன்னு கேக்குறாரு. ரூம்ல சிண்டி தூக்கத்துல நடந்துட்டு இருக்கான்னு சொல்றா. ஏன்னா இந்த பொண்ணு சிண்டிக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் இருக்கு போல. அவ பீரோல தும்முன்னு முட்டிட்டு இருக்கா. அவங்க அப்பா நான் தூங்க வைக்கிறேன் நீ போய் படுன்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்த நாள் காலையில கேரிலோன உடம்புல நிறைய காயங்கள்லாம் இருக்கிறத ரோஜர் கவனிச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியல. என்னன்னு டாக்டர் கிட்ட போய் பாருன்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி வந்தா அங்க ஒரு புறா அதுவா விழுந்து சாகிறத இவரு சந்தேகமா பார்த்துட்டு போறாரு. எல்லா பொண்ணுங்களும் ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த குட்டி பொண்ணு ஏப்ரல் மட்டும் அம்மா கூட வீட்டுல இருக்கா. அம்மா வந்து பார்த்தா அவ யார்கிட்டயும் தனியா பேசிட்டு இருக்கா. நானும் அந்த டாக் ரொம்ப மிஸ் பண்றேன், நீ கூட என் ஃப்ரெண்டு தான். அவங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஏப்ரல் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு கேட்டா என்னோட புது ஃப்ரெண்ட் ரோரி கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க அவனை பார்க்கணும்னா இந்த மியூசிக் பாக்ஸ் வழியா பார்க்கலாம்னு சொல்றா. இவங்க வாங்கி பாக்குறாங்க, பட் எதுவுமே தெரியல. ஏப்ரல் அம்மா கிட்ட வந்து என் கூட விளையாட யாருமே வர மாட்டாங்க, வாங்க நம்ம ஹைடன் கிளப் விளையாடலான்னு இவங்க 2 பேர் மட்டும் விளையாடுறாங்க. இவங்களோட கண்ணை கட்டி விட்டு ஏப்ரல் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறா. கை தட்ட சொல்லி அந்த சவுண்ட கேட்டு தேடிட்டு ஒரு ரூம்குள்ள போறாங்க. அப்போ பீரோ தானோ திறக்கும். இவங்க கை தட்ட சொன்னா அது உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு. இவங்க ஏப்ரல் தான்னு போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஏப்ரல் பின்னாடி நின்னுட்டு இருக்கா. இவங்களுக்கு ஏதோ தப்பா தோணுது. ரோஜர் ஏதோ ஒரு வேலை விஷயமா 1 வீக் புளோரிடா போகணும்னு சொல்றாரு. இன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருந்த கிறிஸ்டின் கால்ல ஏதோ இப்படி புடிச்சு இழுக்குது. பக்கத்துல படுத்திருக்கிற நான்சி தான்னு சொல்லி பார்த்தா அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. பயத்துல எழுந்து அப்படியே கட்டிலோட கீழே பாக்குறா. அப்போ டோரும் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. கிறிஸ்டின் எதையோ பார்த்து பயந்து உட்கார்ந்து இருக்கிறத கவனிச்ச நான்சி என்னன்னு கேட்டா அங்க யாரோ இருக்காங்கன்னு சொல்றா. இவ எழுந்திருச்சு போய் இங்க பாரு யாருமே இல்லன்னு சொன்னா இல்ல அதுவும் பின்னாடிதான் நிக்குதுன்னு சொல்லும் போது தொம்முன்னு கதவு சாத்த அவங்க எல்லாருமே அலறாங்க. இவங்க கத்துற சவுண்ட கேட்டு அம்மாவும் அப்பாவும் அங்க ஓடி வந்து என்னன்னு கேட்டா அங்க பேய் இருந்துச்சு, நான் பார்த்தேன், அது என் காலை புடிச்சு இழுத்துச்சு, நம்ம குடும்பமே சாகணும்னு சொல்லுச்சுன்னு சொல்றத மத்த பொண்ணுங்களும் பயந்துட்டே பாத்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ரோஜர் சொன்ன மாதிரி புளோரிடாக்கு போயிட்டாரு. சோ வீட்டுல கேரோலின் மட்டும் தான் இருக்காங்க. குழந்தைங்க எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு எல்லா ரூம்லயும் செக் பண்ணிட்டு இருக்கும்போது வால்ல மாட்டி வச்சிருந்த எல்லா போட்டோஸும் கீழே வந்து உடையுது. பயந்து போய் யாருன்னா வீட்டுக்குள்ள வந்துட்டாங்களான்னு தேடிட்டு இருக்கும்போது ஸ்டோர் ரூம்ல ஏதோ சவுண்ட் கேட்டு அவங்க அங்க போய் பாக்குறாங்க. அந்த ஸ்டோர் ரூம் திறந்தவங்க இங்க உள்ள யாரா இருந்தாலும் சரி நான் இப்பவே பூட்டி வைக்க போறேன்னு சொல்லிட்டு திரும்பினதும் அந்த டோர் அதுவா மூடி அவங்க முகத்துல அடிக்க அவங்க அந்த ஸ்டோர் ரூம்குள்ளேயே போய் விழுறாங்க. அந்த பழைய பொருள்ல இருந்து ஒரு பால் வந்து விழ இவங்க அலறிட்டே மேல ஓடுறாங்க. அப்போ அங்க இருந்த பல்பும் வெடிக்குது. இருட்டுல இவங்க அங்க இருந்த ஒரு வத்தி குச்சியை ஏத்தி பாத்துட்டு இருக்கும்போது கீழே இருந்து ஐடன் கிளப் விளையாடலாமான்னு ஒரு குரல் கேக்குது. அப்போ பின்னாடி ஏதோ இப்படி கிளாப் பண்ணுது. இதெல்லாம் கீழே நடக்கும்போது மேல என்னடனா சிண்டி திரும்பவும் நடந்து போய் அந்த பீரோல முட்டிட்டு இருக்கா. அவளோட அக்கா ஆண்ட்ரியா கூட்டிட்டு வந்து அவளை படுக்க வச்சுட்டு அப்படி அந்த பீரோக்குள்ள என்னதான் இருக்குன்னு ஓபன் பண்ணி பாக்குறா. சிண்டி எதையோ பார்த்து ஷாக் ஆக்குறத பார்த்து அவளோட அக்கா மேல பார்த்தா இப்படி ஒரு பேய் மேல உட்காந்துக்கிட்டு அவன் மேல அப்படியே பாயுது. அந்த நேரத்துல கரெக்டா ரோஜர் வீட்டுக்கு வராரு. இவங்க கத்துற சவுண்ட கேட்டுட்டு உடனே போய் ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒய்ஃபை திறந்து விட்டுட்டு மேல ஓடி போய் ஆண்ட்ரியா என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. இவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு அழறாங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு அகைன் எட் அண்ட் லோரின் ஒரு மீட்டிங்ல இருக்கிறத காட்டுறாங்க. இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண மாரிசன்ற ஒருத்தவருக்கு நடந்த கேஸோட வீடியோவை போட்டு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண நம்ம கேரோலின் அவங்க வீட்டுல ஏதோ ஒரு நடமாட்டம் இருக்குது, எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால எட் அண்ட் லாரினும் அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அவங்களோட 5 பொண்ணுங்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லும் போது அவருக்கு இங்க ஏதோ அழுகி போன மாதிரி ஸ்மெல் வருதுன்னு சொல்றாரு. அந்த ஹெட் இந்த மாதிரி ஸ்மெல் தீய சக்தி இங்க இருக்கிறதுக்கான அறிகுறி தான் சொல்றாரு. வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சு இன்னும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. செவுத்துல இருந்து ஏதோ தும்னு சவுண்ட் கேக்குது. நாங்க மாட்டி வச்ச போட்டோ எல்லாம் அதுவா கீழே விழுந்து உடையுது. வெளியே பறந்துட்டு இருக்கிற பறவைங்கெல்லாம் வீட்டுல வந்து இடிச்சு அதுவா சாகுது. இங்க இருக்கிற எல்லா கடிகாரமும் கரெக்டா 3:07 நின்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பீரோவை காமிக்கிறாங்க. ஸ்டோர் ரூம் பத்தியும் சொல்றாங்க. உடனே ஸ்டோர் ரூம்க்கு லாரின் போய் பாக்குறாங்க. அவங்களுக்கு இங்க ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு உள்ளுணர்வு சொல்லுது. சோ எட் வந்து இந்த கேஸை ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. நவம்பர் 1, 1971. நான் இப்ப
அப்போ ரோஜர் அண்ட் கேரோலின் ஃபேமிலி கூட இருக்குன்னு பேசிட்டு இருக்காரு. லாரைன் அந்த குட்டி பொண்ணு ஏப்ரல் கிட்ட உனக்கு இங்க ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் இருக்குன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தல, அது யாருன்னு கேக்குறாங்க. ஏப்ரல் அது பேரு ரோரின்னு சொல்றா. நான் அதை பாக்கலாமான்னு அந்த மியூசிக் பாக்ஸோட மிரர் வழியா பாக்குறாங்க. அப்போ சின்ன பையனோட ஒரு உருவம் அவங்களுக்கு தெரியுது. அவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற லேக் கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் ஏட் பின்னாடி வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அப்போ அவங்க திரும்பி பார்க்கும்போது இப்படி ஏதோ ஒண்ணு தூக்குல தொங்கிட்டு இருக்கும். அதை பார்த்து இவங்க நில தடுமாறுறாங்க. ரோஜர் ஃபேமிலி கிட்ட லோரின் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நான் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது உங்க பின்னாடியும் உங்க பொண்ணுங்க பின்னாடியும் நான் பார்த்தேன். வெளியே லேக் கிட்ட ஒரு லேடி தூக்குல தொங்குறத நான் பார்த்தேன். இங்க கண்டிப்பா ஒரு தீய சக்தி இருக்கு. நீங்க எங்க போனாலும் அது உங்களை பின்தொடர்ந்து வரும். சர்ச்ல இருந்து ஃபாதர் யாரை வர வச்சு இந்த வீட்டை புனித தண்ணியால ஆசீர்வதிக்கணும். அதுக்கு முதல்ல இங்க பேய் இருக்குன்ற ப்ரூஃபை சேகரிக்கணும். நாங்க போய் இந்த வீட்டோட ஹிஸ்டரி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போய் அவர் ரெக்கார்ட் பண்ணதை போட்டு பார்த்தா ரோஜரும் கேரோலினும் பேசுனது மட்டும் ரெக்கார்ட் ஆகல. லோரின் அந்த வீட்டோட ஹிஸ்டரிய சேகரிச்சு எட் கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த வீடு இருந்தது ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல. இதோட ஓனர் ஜெட்சன் ஷெர்மன் இந்த வீட்டை 1863ல கட்டினாரு. அதுக்கப்புறம் பட்சிபான்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவ சாத்தான்களை வழிபடுறவ. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அது 7 நாள் இருக்கும் போதே நெருப்புல போட்டு கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாத்தானுக்கு தன்னையே காணிக்கையா கொடுக்கறேன்னு சொல்லி அந்த மரத்துல இவ தூக்கு போட்டு இறந்திருக்கா. இறந்த அவ அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு யாரு வந்தாலும் உயிரோட விடுறது இல்ல. அப்படி அவ இறந்த டைம் தான் 3/7. அதனாலதான் அந்த வீட்டுல இருக்கிற எல்லா கடிகாரமும் 3/7ல நிக்குது. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டுல இருக்கிற டைமும் 3/7க்கு நிக்குது. இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த வீட்டுக்கு கோஸ்ட் ஹண்ட் பண்ண கேமரால கொண்டு போறாங்க. கூட ஒரு போலீஸும் எட்டோட ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போறாங்க. அந்த வீட்டுல கேரலின் சொன்ன எல்லா இடத்துலயும் கேமரால செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் கேமரா முன்னாடி டெம்பரேச்சர் டிஃபரண்டோ இல்லனா மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரெக்கார்ட் ஆகுற மாதிரி செட் பண்ணிட்டு இருக்காங்க. டோர்ஸ்ல பெல்ஸை மாட்டுறாங்க. டோர் ஓபன் ஆச்சுன்னா கண்டிப்பா பெல் சவுண்ட்ல இவங்க அலர்ட் ஆயிருவாங்க. அப்புறம் வீட்டை சுத்தி எல்லா இடத்துலயும் கிராஸ் சிம்பிளையும் ஓலி வாட்டரையும் வைக்கிறாங்க. கரெக்டா அப்போ பேஸ்மெண்டோட டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. அப்போ எட், லாரின் அந்த போலீஸ் 3 பேரும் பேஸ்மெண்ட் லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போறாங்க. போய் இங்க யாராச்சும் இருக்கீங்களா, எங்க கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமான்னு கேக்குறாங்க. அப்போ லாரினுக்கு அங்க ஏதோ ஒண்ணு இருந்து இப்ப போன மாதிரி ஃபீல் பண்றதுனால மேல வந்துடுறாங்க. வந்த உடனே டோர் ஆட்டோமேட்டிக்கா தும்முன்னு சாத்திக்குது. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ லோரின் கேரோலின் கிட்ட நீங்க எல்லாருமே கொஞ்ச நாளா சரியா தூங்கல, எல்லாரும் போய் நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு வெளியே மழை வர மாதிரி இருக்கேன்னு காய வச்ச துணியை எடுக்க வராங்க. அப்போ வழக்கத்துக்கு மாறா காத்தடிக்குது. அப்போ ஒரு துணி பறந்து போய் இப்படி ஒரு மூளை மாதிரி நின்று அப்படியே அது காத்துல பறந்து கெரோலின் ரூம்குள்ள அது போறது லோரினுக்கு தெரியுது. உடனே இவங்க கெரோலினோட ரூம்க்கு ஓடுறாங்க. அதுக்குள்ள அந்த பேய் தூங்கிட்டு இருந்த கெரோலின் முன்னாடி வந்து அவங்க வாயில ஏதோ பிளட் வாமிட் மாதிரி பண்ணுது. சோ அந்த பேய் அவங்க உடம்புக்குள்ள பூந்துருச்சு. லோரின் ஓடி வந்து பார்த்தா இவங்க ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் தலைவலி தான்ட்டு நார்மலா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ரோஜர் பசங்களை விளையாட கூட்டிட்டு வராரு. இப்போ எட் ரோஜரோட ரிப்பேர் ஆன காரை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ரோஜர் எட் கிட்ட நீங்க இங்க இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு தேங்க்ஸ் சொன்னா நீங்க என் ஒய்ஃப் லோரினுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவளோட உள்ளுணர்வு சக்தி தான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சில சமயம் அதே சக்தி அவளுக்கு ஆபத்தாயிருது. ஏன்னா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணோம். அவளாலேயே அதை தாக்கு பிடிக்க முடியாம வீட்டுக்கு வந்ததும் ரூம்குள்ள போய் கதவை மூடிக்கிட்டு 8 நாளா வெளியவே வரல. நானும் என்னன்னு அவகிட்ட அதை பத்தி கேட்கலன்னு பேசிட்டு இருக்காங்க. சோ அன்னைக்கு நைட் ஆகுது. எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த போலீஸ் அவருக்கு காஃபி வேணும்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஏதோ சவுண்ட் கேக்குது. அங்க ஒரு லேடி உருவம் போறத பார்த்து இவர் ஓடி போய் தேடினா டக்குன்னு வந்து பயமுறுத்துது. சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்தா அவரு இங்க நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவங்க பொண்ணு சிண்டி நடந்து போறா. கேமரா போட்டோ எடுக்குது. அவ அந்த பீரோ இருக்கிற ரூம்குள்ள போனதும் டோர் க்ளோஸ் ஆகுது. உடனே எல்லாரும் அந்த ரூம்க்கு ஓடுறாங்க. லோரின் அந்த ரூம்ல வச்சிருக்கிற டிவைஸ்ல என்ன கேக்குதுன்னு கேட்டா அப்போ இந்த மாதிரி என் பின்னாடி வா, நான் இந்த ரூம்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு கேக்குது. இவங்க அந்த டோரை எப்படியோ ஓபன் பண்ணி பார்த்தா அவ அந்த ரூம்குள்ள இல்ல. உடனே ஒரு யூவி லைட்டை கொண்டு வந்து எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி அந்த யூவி லைட் வழியா பார்த்தா அந்த பொண்ணோட கால் தடம் அந்த பீரோ கிட்ட போய் மறையுது. பீரோவை ஓபன் பண்ணி பார்த்தா அவ உள்ள இல்ல. பட் அதுக்கு பின்னாடி ஒரு இடன் டோர் இருக்கு. அதை ஓபன் பண்ணா ஒரு ஓட்டை இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா இவ அந்த பொந்துக்குள்ள உட்காந்துட்டு இருக்கா. அவளை உடனே அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு ஏப்ரல் அந்த மியூசிக் பாக்ஸ்ல தெரிஞ்ச குட்டி பையனோட ஆவி ரோரி பயப்படும் போதெல்லாம் அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றா. இதை கேட்ட லோரின் உடனே அந்த பொந்துக்குள்ள போய் பார்த்தா அங்க சில டாய்ஸ் எல்லாம் இருக்கு. ஏப்ரல் வச்சு விளையாடுற அந்த மியூசிக் பாக்ஸை எடுத்து அங்க வச்சு பார்த்தா அது அங்க இருந்துதான் எடுக்கப்பட்டிருக்குன்றத புரிஞ்சுக்கிறா. பக்கத்திலேயே தூக்கு போட்டு இறந்து போன ஒரு கயிறும் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த பலகை உடைஞ்சு அப்படியே கீழே இருக்கிற வீட்டோட ஸ்டோர் ரூம்ல போய் விழுறாங்க. விழுந்த லோரினுக்கு பின்னாடி யாரோ அழுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவ சுத்தி பார்த்துட்டு பக்கத்துல இருந்த மியூசிக் பாக்ஸை எடுத்து பின்னாடி என்ன இருக்குன்னு பாக்குறா. ஒரு பேய் உட்காந்துக்கிட்டு அவதான் என் பொண்ணை கொன்னுட்டான்னு அழுவுது. திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. உடனே ஃப்ரண்ட்ல திரும்பினா அது
அது முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கு. எங்கேயோ பார்த்து அவதான் என் பொண்ணு கொண்டுட்டான்னு சொல்லுது. அகைன் லோரின் திரும்பி பாக்குறா, முன்னாடி இருந்த பேய் மறைஞ்சு போகுது. லோரின் அந்த டார்ச் லைட் வழியா பாத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பேய் தூக்குல தொங்குது. கால் மட்டும் தான் தெரியுது அவளுக்கு. அது அப்படியே அவளை பார்த்து திரும்ப அலறி அடிச்சுட்டு ஓடுறா. அது அவ கழுத்துல இருக்கிற செயினை புடிச்சு இழுக்க செயின் அறந்து லோரின் எப்படியோ ஸ்டோர் ரூமுக்கு வெளியே ஓடி வரா. ஓடி வந்த லோரின் அந்த பேய் என்ன பண்ணி வச்சிருக்குன்றத நான் கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்றாங்க. அந்த பேய் குழந்தைகளை கொல்ல அவங்க அம்மா கெரோலினோட உடம்புல நுழைய பார்த்திருக்கு. அதனாலதான் அவங்க உடம்புல இந்த மாதிரியான மார்க்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற எல்லா கிராஸ் சிம்பிளும் அதிர்ந்து கீழே விழுது. அந்த நான்சி பொண்ணோட முடி அப்படியே காத்துல பறந்து அவளை புடிச்சு காத்துல அப்படியே தூக்கி அடிச்சு இழுத்துட்டு போகுது. லோரின் உடனே ஒரு சிசரை வச்சு அவளோட முடியை கட் பண்றாங்க. எட் கூட இருந்த அவனோட ஃப்ரெண்டு நடந்த எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டான். மார்னிங் எட் உடனே அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தை சர்ச்ல காமிச்சு எக்ஸாசம் பண்ண பெர்மிஷன் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த பேய் லோரினோட பொண்ணு செத்து தண்ணியில மிதக்கிற மாதிரி இல்யூஷனை காமிச்சு இவங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுது. ரோஜர் கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியே தங்கிக்க சொல்றாங்க. பட் அவங்க அம்மா மட்டும் ஒரு மாதிரியா இருக்காங்க. எட் அண்ட் லாரினும் அந்த வீடியோவை சர்ச் ஃபாதர் கிட்ட போட்டு காட்டுறாங்க. அவரும் என்னால ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா பாக்குறேன்னு சொல்றாரு. இங்க எட் அண்ட் லாரின் வீட்ல அவளோட பொண்ணு ஜூடி காலை ஏதோ புடிச்சு இருக்குது. என்னன்னு அந்த குழந்தை ஜூடி கீழே வந்து பார்த்தா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி வச்சிருந்த ரூம் ஓபன் ஆகி இருக்கு. இந்த சின்ன பொண்ணு ஒருவேளை நம்ம அம்மா அப்பா தான் வந்திருக்காங்களோன்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ள போய் பாக்குறா. அப்போ ஒரு இருள் மாதிரி வந்து அவளை சூடுது. பயத்துல ஒரு ரூம்குள்ள ஓடி போய் டோரை சாத்தினா அது அந்த டோரை தும்மு தும்முன்னு தட்டுது. பின்னாடி இருந்த ஒரு ஈச்சர் ஆடுற சவுண்டு கேட்டு திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு உருவம் அந்த ஆனபிள் பொம்மையை மடியில வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கு. அந்த ஆனபிள் பொம்மை மட்டும் அப்படியே இவளை திரும்பி பார்க்கும் பாருங்க. அவ்வளவுதான். பயத்துல அவளோட பாட்டியை கூப்பிட்டு கத்துறா. ஏன்னா அவங்க மட்டும் தான் இப்ப இருக்காங்க. அவங்களும் அந்த சத்தம் கேட்டு டோரை திறக்க ட்ரை பண்றாங்க. பட் அதுக்குள்ள எட் அண்ட் லோரினும் வந்து அந்த டோரை உடைச்சு அவளை தூக்குற டைம்ல அந்த ஈச்சர் இவளை நோக்கி பறந்து வரும். ஜஸ்ட் மிஸ். எட் குழந்தைய எப்படியோ காப்பாத்திட்டுறாரு. அந்த பொம்மையை பத்தி குழந்தை சொன்னதும் அவர் அங்க போய் பாக்குறாரு. பட் அந்த ஆனபிள் பொம்மை அங்கதான் இருக்கு. இங்க அந்த லேடி கேரோலின் அவங்களோட கடைசி 2 குழந்தையான கிறிஸ்டினையும் ஏப்ரலையும் கார்ல கூட்டிட்டு போறாங்க. ரோஜர் இந்த விஷயத்த கால் பண்ணி எட் அண்ட் லோரினுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு குழந்தைய கொல்ல கேரோலின் அந்த வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கான்னு. ரோஜர் உடனே அந்த வீட்டுக்கு போறாரு. எட் அண்ட் லோரினும் போலீஸ கூப்பிட்டு உடனே அங்க போறாங்க. கூட்டி இருக்கிற வீட்டை உடைச்சு உடனே ஓடி போய் ஸ்டோர் ரூம்குள்ள பார்த்தா கேரோலின் குழந்தைகளை கொல்ல சிசரை வச்சிட்டு இருக்கா. அதை அவ கையில இருந்து புடுங்கி வீட்டுக்கு வெளியே கூட்டிட்டு வர ட்ரை பண்றாங்க. பட் அந்த பேய் இவளை வீட்டுக்கு வெளியே போக விடாம அவளோட உடம்பு அப்படியே நெருப்பா சுடுது. அவளை அப்படியே காத்துல வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போகுது. கிறிஸ்டினை எப்படியோ அவகிட்ட இருந்து காப்பாத்திட்டாங்க. பட் அவளோட பொண்ணு ஏப்ரல காணோம் தேடிட்டு இருக்காங்க. கெரோலினை கீழே இருக்கிற ஸ்டோர் ரூம்க்கு இழுத்துட்டு போய் தூக்கி போட்டு துவம்சம் பண்ணுது. கெரோலினை காப்பாத்தலான்னு பிடிச்சா அந்த பேய் கெரோலின் உடம்புக்குள்ள போய் மத்த எல்லாரையும் தூக்கி போட்டு அடிக்குது. அது அந்த போலீஸோட முகத்துல கடிக்க லோரின் ஒரு போர்வையால மூடி அப்படியே சேரோட சேர்த்து கட்டுறாங்க. இந்த நேரத்துல சர்ச் ஃபாதரை வர வைக்க முடியாது. கண்டிப்பா அவர் வரதுக்கு டைம் ஆகும்னு எட் அண்ட் லோரினும் அவங்களே எக்ஸாசம் பண்ண முடிவு பண்றாங்க. இவங்க கூட வந்தவனும் ஏப்ரல்ல ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கான். லோரின் உடனே ஓடி போய் அங்க இருந்த புனித தண்ணியையும் பைபிளையும் கொண்டு வந்து எட் கிட்ட கொடுக்குறாங்க. எட்டும் ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அந்த புனித தண்ணிய கெரோலின் மேல தெளிச்சதும் அவ கத்ரா. மொத்த வீடுமே அதிருது. எங்க இருந்தோ நிறைய புறா காக்காலாம் வந்து அந்த வீட்டோட ஜன்னல்ல முட்டி சாகுது. கேரோலினை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. வாயில இருந்து ரத்தமா வருது. அந்த பேய் அவக்குள்ள இருந்து அவளை துன்புறுத்துது. அந்த சேர் அப்படியே காத்துல பறந்து தலைகீழா திரும்பி அப்படியே கீழே விழுந்து உடையுது. ஆனா எட் மட்டும் ப்ரே பண்றதை நிறுத்தவே இல்ல. ரோஜரை பார்த்து கெரோலின் ஏற்கனவே இறந்துட்டா. அவ உடம்புல நான் தான் இருக்கேன். இப்ப நீங்க எல்லாரும் சாக போறீங்கன்னு சொல்லுது அந்த பேய். ஒரு வழியா அந்த குழந்தை ஏப்ரல் எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்றத கண்டுபிடிச்சிட்டான். அது தெரிஞ்சு கெரோலின்குள்ள இருக்கிற பேய் அங்க இருக்கிற ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு ஓடுது அந்த பக்கம். எல்லாரும் அதை பிடிக்க ட்ரை பண்றாங்க. பட் யாருக்கும் சிக்காம ஓடுது. இப்போ எட் அந்த பேயோட பேரை சொல்லி பெட்சுபான்னு கூப்பிட்டதும் அவ அந்த பேயோட உருவத்திலேயே மாற இவரு பிரேயர் சொல்லிட்டே இருக்காரு. டக்குன்னு மேல இருந்து லோரின் அவ தலையில கைய வச்சு கேரோலினோட ஃபேமிலியில நடந்த நல்ல நினைவுகளை அவளுக்கு ஞாபகப்படுத்தி அந்த கெட்ட சக்தி அவளை ஆக்கிரமிக்காம இருக்க சொல்லிட்டே இருக்காங்க. கேரோலினோட மனசுலயும் அந்த நல்ல நிலைமைகள் வந்து கெட்ட சக்தி அவளை ஆக்கிரமிக்காம அந்த பேயை துரத்தி அடிக்குது. கேரோலின் திரும்ப வாமிட் பண்றாங்க. சோ அந்த பேய் இவங்க உடம்ப விட்டு போகுது. அவங்களோட பொண்ணையும் ஹஸ்பண்டையும் பார்த்து இவங்க அழறாங்க. கேரோலினை வெளியே கூட்டிட்டு வராங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு எட் அண்ட் லோரினும் அவங்க வீட்டுக்கு வராங்க. இந்த கேஸை ஹேண்டில் பண்ணதுக்கு சாட்சியா அந்த மியூசிக் பாக்ஸை எட் அவரோட ரூம்ல வச்சுட்டு போறாரு. சர்ச் ஃபாதர் இவங்களுக்கு கால் பண்ணி அடுத்ததா ஒரு புது கேஸை பத்தி பேச வர சொல்றாரு. அந்த கேஸை ஹேண்டில் பண்ண இவங்களும் கிளம்பி போறாங்க. இந்த மியூசிக் பாக்ஸ் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆகுது. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. பட் இந்த காஞ்சரிங் யூனிவர்ஸ் முடியாதுன்னு நமக்கு புரியுது. வேற லெவல் ஹாரர் மூவி இது. கண்டிப்பா இந்த மூவியை நீங்க ஒரு வாட்டியாவது பாருங்க. இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல வரும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சா Facebook அண்ட் Instagramலயும் ஃபாலோ பண்ணுங்க. அது வரைக்கும் பை. See you in the next part.